இந்த ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய நன்மைகள் இருக்குது. அதாவது இந்த காலத்தில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷன் அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் தான் ஓடிட்டுருக்கோம். அப்போது இந்த ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் உடம்புலேருந்து மனசுலேருந்து மாறி பாடி அண்ட் மைண்டு நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கும். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது, அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. அது பயம், துக்கம், குற்ற உணர்வு, ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி ஏதோ ஒன்றுனால நம்ம தினமுமே சஃபர் ஆகிட்டுருக்கோம். இதெல்லாம் மாற்றுறதுக்கு ரேக்கி ஹீலிங் பிரயோஜனப்படும். அது மட்டும் இல்லை, பாடி பெயின் ரிலீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். எஸ்பெஷலி இப்போ கேன்சர் 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் கீமோதெரப்பி மஸ்ட்டு, ரேடியேஷன் மஸ்ட்டு, கட்டாயமாக அவங்க எடுத்துக்கிட்டால் தான் முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கீமோதெரப்பினாலெல்லாம் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. வாயில் இருக்க டேஸ்ட் பட்டெல்லாம் ஒர்க் ஆகாது, சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் மண் மாதிரி இருக்கும், தலை முடியெல்லாம் உதிரும், பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்கும். ஸோ அந்த கீமோதெரப்பி, ரேடியேஷன் தெரப்பியோட கூட இந்த ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு பாடி பெயின்லாம் குறைஞ்சி நைட்டு நல்லா தூக்கம் வரும், நிம்மதியாக இருப்பாங்க. அதுக்கு ரேக்கி ஹீலிங் உண்டு. அதே மாதிரி நம்மளோட ட்ராமா ஹீலிங், அதாவது மனசில் இருக்க ஆறாத்த புண்ணெல்லாம் ஆறி எடுக்கிறதுக்கு நமக்கு ரேக்கி ஹீலிங் பிரயோஜனப்படும். செல்ஃப் ஹீலிங், அதாவது நம்ம உடம்பில் பொதுவாகவே நம்மளையே நம்ம ஹீல் பண்ணுறதுக்கு உண்டான வழிகள் இருக்குது. அதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண, ஜாஸ்தி பண்ணுறதுக்கு ரேக்கி ஹீலிங் எடுத்துக்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகும். இதுமாதிரி சிலவங்களுக்கெல்லாம் வயசாகும்போது நைட்டு தூக்கம் வர்றதில்லை, தூங்காமல் திரும்பி திரும்பி படுத்துட்டு இருப்பாங்க, விடிய காலையில் தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்லீப் டிஸார்டர்ஸ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரேக்கி ஹீலிங் பிரயோஜனப்படும். அதே மாதிரி இன்சோம்னியா, தூக்கமே வராமல் இருந்தால் அடுத்த நாள் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. தூங்கிறதுங்கிறது ஒரு மஸ்ட்டு. அப்போ அதுக்கெல்லாம் நல்ல காமாக தூங்கிறதுக்கு ரேக்கி ஹீலிங் பிரயோஜனப்படும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் ரேக்கி ஹீலிங்கில் இருக்குது.